இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு 30 வருஷம் தேவைப்பட்டுச்சு. நம்புங்க, இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். 2 ஹேங்கர் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ட்ரெஸ்ஸஸ் தொங்க விட்டா காத்து எவ்வளவு வேகமா அடிச்சாலும் கீழ விழாது. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில வச்சு முட்டையோட மஞ்சள் கருவை வெள்ளைக்கருல இருந்து தனியா எடுக்கலாம். ரொம்ப ஈஸி. ஒரு கரண்டிய கூட குட்டியான புனல் மாதிரி யூஸ் பண்ணலாம். நிஜமான புனலை விட இது நல்லாவே வேலை செய்யும். பால் ஊத்தும் போது பாத்திரத்தோட சைடுல வழிஞ்சு போகுதா, கடுப்பாகுமே, அந்த கப் மேல ஒரு கரண்டிய படுக்க வச்சுட்டு ஊத்துங்க. பால் வெளியில சிந்தாது. தானியங்கள் இருக்க பைய ஒரு மேஜிக் முடிச்சு போட்டு சீல் பண்ணலாம். போடுறது ஈஸி. ஒரே ஒரு இழுவல் அவிழ்க்கிறது அதை விட ஈஸி. இது என் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தது. சாவி வளையத்துல சாவியை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரா உள்ள வச்சிடுங்க. நகம் கிழிஞ்சு கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட மேல் பகுதியை அரிசி பைக்கு மேல வைங்க. இது அளவா அரிசி எடுக்கவும் ஈரப்பதம் பூச்சி வராம பாதுகாக்கவும் உதவும். இன்னமும் சாக்ஸ் இப்படி இழுத்து தனியா எடுக்கிறீங்களா? இதுல நீளமான நூல் இருக்கும். அதை மெதுவா இழுத்தா போதும், ஈஸியா தனியா வந்துடும். கேக் சாப்பிடும் போது தூள் தூளா சிந்துதா, கேக்க மூடி மேல வச்சு அதுல இருந்து சாப்பிடுங்க. ஒண்ணுமே சிந்தாது. கேக்க ஃபுல்லா சாப்பிடலன்னா மூடியை அப்படியே வச்சு மூடிடலாம். கிரீம் ஒட்டாது. காலியான எண்ணெய் டப்பாவை தூக்கி போடாதீங்க. அதோட பிடிச்சி இழுக்கிற பகுதியை மட்டும் தனியா உடைச்சு அதுல ஓட்ட போட்டு உங்க சட்டி மூடியில ஸ்க்ரூ பண்ணிடுங்க. உடைஞ்ச முடி புதுசு மாதிரி வேலை செய்யும். தினமும் ஃப்ரெஷ்ஷான பூண்டு வேணுமா? இதை ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் டீ இலைகளை அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு பூண்டு முளைக்காம பாத்துக்கும். இதனால ஒரு வருஷம் முழுக்க பூண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாழைப்பழம் ரொம்ப சீக்கிரம் பழுத்து கெட்டு போகுதா, முதல்ல அதுல இருக்கிற கெமிக்கலை தண்ணி வச்சு கழுவி அப்புறம் நல்லா தொடச்சிடுங்க. அப்புறம் வாழைப்பழ காம்புல ஈரமான பேப்பர் டவலை சுத்தி விடுங்க. இது வாழைப்பழத்தோட பழுக்க வைக்கும் திறனை குறைச்சு 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா வைக்கும்.